உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நாம பேசுறதா இருக்கிறோம்னா, அக்டோபர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆச்சு. அந்த கேது பகவான் ஆப்பட்டது இப்ப கன்னி ராசியில் இருக்கிறாங்க. அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்க்கிறார். அப்ப இந்த குரு பார்ப்பதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்துச்சு. அப்ப அப்படி ரிஷபத்துக்கு வந்த அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கேது பகவானை பார்க்கிறாரு. அப்படி பார்ப்பதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லா ராசிக்கும் இது பேசிட்டு இருக்கிறோம். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவுல ஒரு முக்கியமான விளக்கம் இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. முக்கியமான விளக்கம் என்னன்னா, இப்ப ரிஷப ராசிக்கு ஜென்மத்துக்கே குரு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த ஜென்மத்துக்கு வந்த குரு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்துல தான் அந்த குரு பகவான் இருக்குது. அப்ப இதற்கு முன்னாண்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாரு. அப்ப அந்த விரயஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தாரு. இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்து ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை பார்க்கிறார். அந்த கேது பகவானால் உங்களுக்கு சகல தோஷங்களும் விலகப் போகிறது. இப்ப இதற்கு முன்னாண்ட அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். ரிஷபராசிக்கு இருந்தாரா இல்லைங்களா? இருந்தாரு. அப்போ அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஃபர்ஸ்ட் கெடுப்பது என்னன்னா, ரிஷப ராசிக்காரருடைய வாழ்க்கையில அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம், அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக தடை பண்ணும். அப்ப நிறைய பேர் ரிஷப ராசியில பிறந்தவங்க தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு குழந்தை வரம் கொடுக்கலையே, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து கலைஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தான் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த ரிஷப ராசிக்கு குரு வந்து அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்ப்பதால் அந்த கேது தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்போ அந்த கேதுங்கிறது பாவகிரகம், குரு அப்படிங்கிறது சுபகிரகம். அந்த சுபகிரகமாகப்பட்டது கேதுவை பாவகிரகத்தை பார்க்கறதுனால அந்த பாவகிரகமும் சுபகிரகமாகிவிடும். அப்போ அந்த கேது பகவான் தன்னுடைய தோஷத்தை ரிஷப ராசிக்காரங்களுக்கு செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்ப ரிஷப ராசிக்காரங்களாகப்பட்டது அந்த கேது 5ஆம் இடத்தில் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய பதவி, தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய முயற்சிகள், இதுல வந்து பார்க்க போனா அவங்க 10% கரெக்டா இருந்திருந்தாலும் அவங்க அறிவுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கல, அவங்க முயற்சிக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்த பிசினஸும் அமையல. செஞ்சுட்டு இருந்த பிசினஸ்லயுமே கடன், கஷ்டம், பிரச்சனை, வேதனை. அது போக எதிர்பார்த்த வேலையும் இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா கண்டிப்பாக ஒரு வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் மாசம் ஆனாலும் கண்டிப்பாக கிடைக்காமல் போயிட்டு தான் இருக்கும். அப்ப அவங்க இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க ரிஷபராசிக்காரங்கள். ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது அதிகமாக பிசினஸ் பண்றவங்க தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. அதே சமயத்துல கலை தொழில்ல சிறந்தவர்களாக இருப்பாங்க. கலை, அதாவது சினிமால நடிக்கிறது, கதை எழுதுறது, கேமராமேனா இருக்கிறது, படம் எடுக்கிறது, இவங்க எந்த துறையில பார்த்தாலும் ரிஷப ராசிக்காரங்களாகப்பட்டது
நல்ல முறையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த 2 வருட காலமாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி கிடைக்கல. தான் எடுத்த அந்த படங்கள் திருப்தியாக இல்லை. தான் கேமராமேனா இருந்து அது திருப்தியா வரல. தான் வந்து பார்க்க போனா அந்த துறையில எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க முன்னுக்கு வரல. அப்போ அவங்களுக்கு உலகுக்கு தெரிய வேண்டியவங்க, ஃபேமஸ் ஆக வேண்டியவங்க இந்த காலகட்டத்துல ஃபேமஸ் ஆகாமல் அப்படியே வந்து பார்க்க போனா ஒரு தடையாவே இருக்கிறது. அப்ப அந்த தடைக்கு இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் மே மாசம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்துட்டாரு. அந்த கேது பகவானை பார்த்ததனால் கண்டிப்பாக 5ஆம் இடம் சுத்தமாகிறது. 5ஆம் இடம் சுத்தம் ஆனாவே உங்களுடைய பூர்வீக சொத்து, நீங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், டோட்டலா பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அப்போ வந்து பதவி உயர்வு, நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வர்றது, உங்களுடைய அறிவால் திறமையால் உங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. உங்களுக்கு பல நாளாக நீங்கள் நினைத்து வந்த அந்த பிசினஸை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செய்யலாம். இது வந்து குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு அழகாக அந்த பிசினஸ் செய்வதற்குண்டான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த சமயத்துல நீங்கள் கோடீஸ்வர பாக்கியத்தை அடைந்தாலும் அடையலாம். இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அந்த குரு பகவானாப்பட்டது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதனால ரிஷபராசியில பிறந்தவங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். துணிந்து செயல்படுங்கள். உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப தைரியமாக இருங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிநாடு போனாலும் பொழைச்சுக்கலாம். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஒரு பிசினஸை எதிர்பார்த்திருக்கிறவங்க, ஒரு வேலையை எதிர்பார்த்திருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த வேலையில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நல்லது நடக்கும். இது நீங்க நம்பி இருக்கலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது, அந்த மூச்சு சம்பந்தப்பட்டது, அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் பெருசாக பாதிப்பை கொடுக்காது. அதனால நீங்க வந்து விநாயக பெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளும் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல என்னுடைய வீடியோவை நீங்க வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்றீங்க, நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகங்கள் கொண்டு வர்றீங்க, ஆன்லைன்லையும் பார்க்குறீங்க, டைரக்டாக பார்க்குறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்றதில்லை. முன்னமே சப்ஸ்கிரைப் பண்ணினால் கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது போக இப்போ நாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய மாதத்துல இல்லைன்னா அந்த பிளான் ஆப்பிட்டு வரக்கூடிய மாதத்திலேயோ அடுத்த மாதத்திலேயோ ஒரு நாள் ஃப்ரீயாக ஒரு 10 ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதுவும் சீக்கிரம் முடிவுக்கு வரும். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ தசா புத்திகள் சாதகமா பாதகமா அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.